இந்த சிசிடிவி கேமரால இருக்கிற ஃபுட்டேஜ் ஒரு விஷயத்தை நிரூபிக்குது. அதாவது இந்த பெண்மணி பிரீதா கிருத்திகாவோட வீட்டுக்குள்ள 7:30 மணிக்கு போயிருக்காங்க. ஆமா. இந்த ஃபுட்டேஜ பெரிய ஸ்கிரீன்ல கோர்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் காட்டுங்க. மை லார்ட், இந்த வீடியோ சித்தரிக்கப்பட்டதா கூட இருக்கலாம்ல. யுவர் ஆனர், நான் நினைச்சேன் என்னுடைய திறமையான நண்பர் இந்த கேள்வியை கேட்பார்னு. சோ என்கிட்ட இன்னொரு ஆதாரமும் இருக்கு. என்னோட கிளையண்ட் பிரீதா ஒரு நிரபராதிங்கிற விஷயத்த இது நிரூபிச்சிடும். உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா அத நீதிமன்றத்துக்கு காட்டுங்க. யுவர் ஆனர், இந்த ஆதாரம் வெறும் ஆதாரம் இல்ல. அக்ஷய கொலை பண்ணவங்க, அவங்க தான் அக்ஷய கொலை பண்ணிருக்காங்க. எஸ் மை லார்ட். அண்ட் அக்ஷய கொலை பண்ணவங்க இப்ப இந்த கோர்ட்ல தான் இருக்காங்க. அப்ப அவங்கள இந்த கோர்ட்ல பிரசன்ட் பண்ணுங்க. விட்னஸ் பாக்ஸ்க்கு வந்து நிக்க சொல்லுங்க. யுவர் ஆனர், கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவங்க தான். மேகாவும் ருச்சிகாவும் எங்க போனாங்க? ஜட்ஜ் சார், ருச்சிகா வந்து இப்போ இங்க வந்துருவாங்க. மேகா வந்து எங்க போனாங்க? மை காட், இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? இவங்க 2 பேரும் ஏன் கூட தானே இருந்தாங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஃபோன் பண்ணி பாக்குறேன். என்ன, ருச்சிகாவுடைய போன் நாட் ரீச்சபிள்னு வருதே. ஆனா இது எப்படி நடக்கும்? திடீர்னு எங்க காணாம போனாங்க? நான் ஒரு வேலை பண்றேன், மேகாக்கு போன் பண்றேன். மேகா, அட என்ன இது? இந்த மேகா நம்பர் எதுக்கு பிஸின்னு வருது? ஒருவேளை, ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? கரண் மாமா, மாமா, நான் 2 பேரையும் தேடிட்டேன், எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். ஆனா அவங்க 2 பேருமே இங்க இல்ல. இப்ப என்ன பண்றது? நான் ஒரு வேலை பண்றேன், நான் உங்க வீட்டுக்கு போய் பாக்குறேன். ஒரு நிமிஷம், நான் ஆட்டோ பிடிச்சுக்கிறேன். ஆட்டோ. கரண் என்ன பண்ணிட்டு இருக்கான்? யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஓ காட், ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த கோர்ட் சீக்கிரமா முடிவா சொல்லணுமே. பிரீதாவை லைஃப் டைம் ஜெயில போடணும். அதுக்கப்புறம் கரண் தனிமரம் ஆயிடுவான், நான் அவனுக்கு துணையா இருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, நிறுத்துங்க நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இரு, நீ எங்கேயும் போகாத. முதல்ல உள்ள வா, உடனே உள்ள வா. அப்படியா? சரி. சாரி அண்ணா, நீங்க போங்க. சாரி. யுவர் ஆனர், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் வேணும். விசாரணை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சலாம் யுவர் ஆனர். ஓகே, அடுத்த விசாரணை லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். என்னாச்சு? 15 மினிட்ஸ் நமக்கு டைம் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். இந்த மேகாவும் ருச்சிகாவும் எங்க தான் போனாங்க? அண்ணா சொல்லுங்கண்ணா. சமீர் எங்க இருக்க? அண்ணா நான் கோர்ட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ ஒண்ணு பண்ணு, இங்க வராத, உடனே மேகா ருச்சிகா வீட்டுக்கு போ. லாஸ்ட் மினிட்ல 2 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. என்ன கர்ணனா, நீங்க 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 டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே, என்ன நடக்குது நான் சொல்றேன். ஓகே ஓகே, பை பை பை. நாம இங்க பக்கத்துல தேடி பார்க்கலாம்.
அண்ணி ஆண்டி நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே சரியாயிடும். மஹிரா, நீ ஷர்லனை பாத்துக்கோ என்ன. ஏன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கா. ஷர்லன் இங்க வந்திருக்கவே கூடாது. இல்லைங்க அத்தை, நம்ம வீட்ல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடக்கும்போது நீங்களே வேண்டான்னு சொல்லிருந்தாலும் நானே உங்களோட வந்திருப்பேன். இல்ல ஷெரின், ஆன்ட்டி சொல்றது கரெக்ட் தான். நீ ரொம்ப நேரமா நிக்கிற, என் கூட வா வா. தேங்க் காட் நீ அங்க இருந்து கூட்டிட்டு வந்த. நல்ல மருமகளை ஆக்ட் பண்ணி பண்ணி சலிச்சிருச்சு. பிரீதாவை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னுடைய 3 நாள் சேலஞ்ச் இப்போ உனக்கு புரிஞ்சுதா? அப்புறம் ஒன்னு சொல்றேன், நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு பிரீதா. நான் என்னோட சேலஞ்ச முடிச்சிட்டேன். உன்னுடைய தலையெழுத்தையும் மாத்திட்டேன்னு கூட சொல்லலாம். உன்னுடைய மாறின தலையெழுத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஜெயிலுக்கு போக போற. ஆனா டென்ஷன் ஆகாத. நான் உனக்காக நானும் கரனும் இருக்க பிக்சர்ஸ அனுப்பிட்டே இருப்பேன். நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் நீ பார்க்க தேவையில்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப என்னுடைய பிரீதா கண்டிப்பா சிக்க போறாங்க. இவங்க மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தா, என்ன மட்டும் நம்பி இருந்தா, இந்நேரத்துக்கு நான் இவங்களுக்கு என்னெல்லாமோ செஞ்சிருந்திருப்பேன். அந்த ருச்சிகா மேகா 2 பேரையும் சேர்த்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்திருப்பேன். அவங்கள சாட்சியும் சொல்ல வச்சிருப்பேன். நான் அந்த கில்லி தண்டா பிளேயர் மாதிரி முட்டாள் இல்ல. அந்த முட்டாள் கில்லி தண்டா பிளேயர் இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிருக்கான். நானா இருந்தா என் கையோட அவங்க 2 பேர் கையையும் விளங்க போட்டிருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் பிரீதாவை நான் சிக்க வச்சிருந்திருக்கவே மாட்டேன். எந்த பிரச்சனையிலையும் சிக்க வச்சிருக்க மாட்டேன். பிரீதா, நீங்க கரண் மாதிரி முட்டாளான தப்பான ஆளை நம்பி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நம்பணும்னு நினைச்சிருந்தா உங்க பிருத்வியை நம்பியிருக்கலாமே. இப்ப கூட ஒரே ஒரு பார்வை நீங்க என்ன பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன். உங்களுக்காக என்னெல்லாமோ செய்வேன். எப்படி செய்வேன்னு தெரியாது. பட் டெஃபினெட்லி பிரீதாவோட பிருத்வி அவனுடைய பிரீதாவுக்காக என்ன வேணாலும் செய்வான். திரும்புங்க. கடைசியா ஒரு முறை என்ன பாருங்க. அட, உன் கவனம்லாம் எங்க இருக்கு? உன் ஹீரோ இங்க இருக்கா, என்ன பாரு. அட, திரும்பி பாரு. திரும்ப. ஹலோ, என்ன பண்ற? பிலிம் டைலாக மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். என் விதிய திரும்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்பி என் லைஃப்ல ஏதாவது பெருசா நடக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது என்னுடைய நாள். இவ்வளவு சந்தோஷமா இது வரைக்கும் இருந்ததே இல்ல. அப்படின்னா சரி, இந்த டேவை மாயிர டேவா ஆக்கிடலாம். என்னது? ஏதோ பேட் நியூஸா இருக்கும்னு தோணுது. சரி வா. வீட்ல யாராவது இல்ல, இருக்காங்களா? வீட்ல யாருமே இல்ல. அக்ஷயோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மாவும் அவர் கூட இல்ல. சரிங்க, தேங்க்யூ. ருச்சிகாவையும் மேகாவையும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், ஆனா எங்க போனாங்கன்னே தெரியல. சமீர் சொல்லு. கர்ணனா, ருச்சிகா மேகா உங்க வீட்ல இல்ல. ஒரு நிமிஷம். என் மனசு அக்ஷய் வீட்ல செக் பண்ணணும்னு சொன்னுச்சு. ஆனா இங்க கூட யாருமே இல்ல. சரி, 2 பேரையுமே காணோம். இங்க பாருங்க அத்தை, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல பிரீதாவுக்கு எதுவாக விட மாட்டேன்னு. அந்த ப்ராமிஸை காப்பாத்துவேன். நம்ம எல்லாருக்கூடயும் பிரீதா இன்னைக்கு வீட்டுக்கு வருவா. ஹலோ ஆண்டி, நீங்க ஓகே தானே?
கோர்ட் நமக்கு 15 நிமிஷம் தான் டைம் கொடுத்துச்சு. அந்த டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாரும் இப்ப உள்ள போயாகணும். அப்புறம் இந்த கேஸோட அடுத்த விசாரணை கோர்ட் நம்பர் 7ல நடக்கும். இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை வேறொரு ஜட்ஜ் தான் கொடுப்பாரு. வாங்க உள்ள போலாம். வாங்க, இவங்களை கூட்டிட்டு போகணும். வாங்க. மிஸ்டர் அட்வொகேட், நீங்க கோர்ட்ல கொலை செஞ்சவங்க இங்க தான் இருக்காங்கன்னு சொன்னீங்க. சொல்லுங்க, கொலை செஞ்சவங்க எங்க? மை லார்ட், என்னோட திறமையான நண்பர் மிஸ்டர் சந்தீப்னால இதுக்கு மேல இந்த கேஸை கண்டினியூ பண்ண முடியாது. அவருக்கு பதிலா இந்த கேஸை நான் டேக் ஓவர் பண்றேன். கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ் மை லார்ட். மை லார்ட், என்னுடைய திறமையான நண்பர் மிஸ்டர் சித்தார்த் இப்போ கோர்ட்டுக்கு இப்போ மிஸ்ஸஸ் பிரீத்தாவோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவங்க நிரபராதின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்ப அவரோட பேச்சை கேட்கும் போது எப்படி இருந்தது தெரியுமா? இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு வெயிட் இருக்குன்னு தோணுச்சு. ஆனா இப்ப என்னமோ இவர் கோர்ட்ல என்னமோ விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவரோட பேச்சு ஜாலத்துல சிக்க வச்சு கோர்ட்டை திசை திருப்ப முயற்சி பண்றாரு. இவரோட முதல் சாட்சி மிஸ் ருச்சிகா. அவங்க அக்ஷயோட மனைவியா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டாங்கிறது கூட கோர்ட்ல நிரூபிக்கப்படல. கோர்ட்டுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு மாயமாயிட்டா. அவளுக்கும் அக்ஷய்க்கும் ஒரு குழந்தை இருக்கான். மை லார்ட், என்னோட திறமையான வக்கீல் சொன்னாரு, இன்னைக்கு ருச்சிகா கோர்ட்ல அக்ஷய பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல போறதா சொன்னாரு. ஆனா இப்ப கோர்ட்டுக்கே தெரியல. ருச்சிகா மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் கோர்ட்டை விட்டு வெளியே போனா. ஆனா இன்னும் ஏன் திரும்பி வரல? அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்ஸ் மை லார்ட். மை லார்ட், உண்மையான கதை என்னன்னா, இங்க நிக்கிற மிஸ்ஸஸ் பிரீதா அக்ஷய வெறுத்தாங்க. ஒரு நாள் இவங்க அக்ஷய ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தது இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அவரை பார்க்க அக்ஷயோட ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டாங்க. அங்க இவங்க 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் நடந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஆத்திரத்துல வெறியில அந்த அக்ஷய மர்டர் பண்ணிட்டாங்க. அப்ஜெக்ஷன் மை லார்ட். மை லார்ட், என் அருமையான நண்பர் என் கிளைண்ட் மேல தேவையில்லாம பழி போடுறாரு. இப்பதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் கோர்ட்ல சில ஆதாரங்களை பிரசன்ட் பண்ணேன். மிஸ்ஸஸ் பிரீதா அவர்கள் அவங்க நாத்தனார் கிருத்திகாவோட அவங்க வீட்டுக்குள்ள 7:30 மணிக்கு போயிருக்காங்க. ஆனா அக்ஷய் கொலை செய்யப்பட்டது 8:30 மணிக்கு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த என்ட்ரி, இந்த எக்ஸிட், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கலாம். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ மை லார்ட். நான் இப்போ மிஸ்ஸஸ் பிரீதா கிட்ட சில கேள்விகளை கேட்க அனுமதிக்கிறேன். சோ மிஸ்ஸஸ் பிரீதா கரண், நீங்க முதல்ல கோர்ட்டுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நீங்க அக்ஷய எதுக்காக அவளை வெறுத்தீங்க? ஏன்னா அக்ஷய் ரொம்ப ரொம்ப மோசமான பையன். அவனை பத்தின உண்மையெல்லாம் என்னோட குடும்பத்துல என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவன் எங்க வீட்டு பொண்ணு கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சான். அதோட அவன் கிருத்திகாக்கு பொருத்தமான ஆளே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அக்ஷய் கிருத்திகாவோட கல்யாணத்தை நிறுத்த நினைச்சீங்க. ஆமா. மை லார்ட், நோட் மை பாயிண்ட். இப்பதான் மிஸ்ஸஸ் பிரீதா கோர்ட்ல ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. அக்ஷய் கிருத்திகா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் இவங்களோட தங்கச்சி ஸ்ருதி. ஏன்னா அக்ஷய் கிருத்திகாவோட கல்யாணத்தை நிறுத்திட்டு தன்னோட தங்கச்சியை ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு நிமிஷம் ஜட்ஜ் சார், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆர்டர் ஆர்டர். இல்லங்க, நீங்க ரொம்ப தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இது உண்மை இல்லனா உங்களோட தங்கச்சி ஸ்ருதி அக்ஷய் கிட்ட நெருக்கமா போகிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணாங்க? அப்ஜெக்ஷன் மை லார்ட். என் திறமையான நண்பர் என் கிளைண்ட தேவையில்லாம பிரஷர் பண்ண முயற்சி பண்றாரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். தேங்க்ஸ் மை லார்ட்.
அன்னைக்கு அக்ஷய் கிருத்திகாவோட பேச்சுலர் பார்ட்டில அங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. அக்ஷய் தன் வாயாலேயே சொல்லியிருக்காரு ஸ்ருதி அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதி அக்ஷயோட நெருங்கி போகணும்னு நினைச்சிருக்காங்க. இல்ல, இது ரொம்ப தப்பு. இப்படி சொல்றதெல்லாம் அர்த்தமே இல்ல. இவங்க கிட்ட யார் இப்படி எல்லாம் சொன்னதுன்னு தெரியல. இது கண்டிப்பா உண்மையே இல்ல. மை லார்ட், அக்ஷய் கிருத்திகாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு வழியா அக்ஷய் கிருத்திகாவோட கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அக்ஷய அவங்க தங்கச்சி ஸ்ருதிக்கு கட்டி வைக்கணும்ன்ற கனவு அவங்களுக்கு உடைஞ்சு போச்சு. இவங்கனால அதை தாங்க முடியல. உடனே அக்ஷய பாக்குறதுக்கு அவங்க ஹோட்டல் ரூமுக்கு போனாங்க. அங்க இவங்க 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் நடந்திருக்கு, சண்டையும் நடந்திருக்கு. அக்ஷய்க்கு கோவம் வந்துருச்சு. அக்ஷய் இவங்கள ரூமை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க கோவம் இவங்களோட எல்லை மீறி போயிருச்சு. ஏன்னா இவங்க ஏற்கனவே கோவத்துல தான் இருந்தாங்க. இன்னும் பயங்கரமா ஆத்திரப்பட்டு இவங்க அக்ஷய கொலை பண்ணிட்டாங்க. ஜட்ஜ் சார், இதெல்லாமே போய் பிரீதா Order, order. அக்ஷய கொலை பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்ல, ஸ்ருதிக்கு எப்பவுமே அக்ஷய பிடிக்கவே பிடிக்காது. கோர்ட்ல கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கோர்ட் அவமதிக்காம இருங்க. மை லார்ட், நான் என்னுடைய நெருங்கிய நண்பர் சித்தார்த் மாதிரி சும்மா பேசல. நான் இப்ப கோர்ட்ல என்னெல்லாம் சொன்னேனோ அதுக்கான ரெக்கார்டிங்கும் ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அன்னைக்கு அக்ஷய் கிருத்திகோட பேச்சுலர் பார்ட்டியும் என்கிட்ட இருக்கு. சோ அன்னைக்கு அக்ஷய் சொன்னது கூட இந்த ரெக்கார்ட்ல இருக்கு. என்கிட்ட தந்ததே அக்ஷயோட பேரண்ட்ஸ் தான். அக்ஷயோட மரணத்துக்கு பிறகு அக்ஷயோட அப்பா ரொம்ப துக்கத்துக்கு ஆளாயிட்டாரு. அவரோட கண்டிஷனும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதனாலதான் அவரால் கோர்ட்டுக்கு வர முடியல. அதோட அவங்க அம்மா ரொம்ப மனம் உடைஞ்சு நொந்து போயிட்டாங்க. அதனாலதான் அவங்களாலையும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியல. இருந்தாலும் அவங்க பையனுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக அந்த பார்ட்டில நடந்த ரெக்கார்டிங்க என்கிட்ட கொடுத்தாங்க. மை லார்ட், அன்னைக்கு நடந்த அந்த பேச்சுலர் பார்ட்டில அக்ஷயோட மொத்த ஃபேமிலியும் கரண் ஃபேமிலியும் அங்க இருந்திருக்காங்க. மத்தவங்கள பத்தி இப்ப என்ன சொல்றது? கிருத்திகாவோட அம்மாவே கரீனா மேடம் இந்த பிரீத்தாவை வார்ன் பண்ணிருக்காங்க. அக்ஷயை விட்டு விலகி இருக்க சொல்லி இவங்க தங்கச்சி ஸ்ருதிகிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ் சார், இவர் பொய் சொல்றாரு. எனக்கு அக்ஷய் மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல. அந்த பார்ட்டி விஷயத்தை எடுத்துக்கிட்டா அந்த பார்ட்டி விஷயத்துல சொன்ன எல்லாமே பொய் தான். நீங்க பாட்டுக்கு இப்படி குறுக்க எந்திரிச்சு பேச முடியாது. இந்த நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். இதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்ருதி ப்ளீஸ். ஜட்ஜ் சார், என் அண்ணி என்னெல்லாம் செஞ்சாங்களோ என் நல்லதுக்காக தான் செஞ்சாங்க, எனக்காக தான் செஞ்சாங்க. மை லார்ட், இப்ப உண்மை வெளியே வந்துருச்சு. இப்ப மிஸ்ஸஸ் பிரீதா கரண் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை கிருத்திகாக பண்ணிருக்காங்க. இவங்க கிருத்திகாவை பாட்டு ரொம்ப ரொம்ப பொறாமப்பட்டு அவங்களுக்காக இவ்வளவு செஞ்சிருக்காங்க. இவங்களோட கல்யாணத்தை நிறுத்த அக்ஷய கொல்ல கூட செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க அக்ஷய அடிச்ச விதத்துல ஆன் தி ஸ்பாட் அக்ஷய் அங்க சாகல. அவர் ஹோட்டல் ரூம்ல தனியா துடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவஸ்தைப்பட்டாரு. அங்க அவரை பார்த்து உதவி செய்ய யாருமே இல்ல. ஆனா அவரு கடைசியா 1 மணி நேரம் கழிச்சு உயிரை விட்டாரு. ஜட்ஜ் அங்கிள், வக்கீல் சார் எல்லாமே பொய் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதை எல்லாமே பொய். நான் சொல்றது கேளுங்க. யார் எது சொல்லணும்னு நினைச்சாலும் அவங்க குற்றவாளி கூண்டில் ஏறி நின்று சாட்சி சொல்ல அனுமதி தரப்படும். இப்படி குறுக்க பேசி நீதிமன்றத்தை அவமதிக்காதீங்க. என்ன இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, நீங்க அமைதியா இருக்கீங்க. ஏதாவது பண்ணுங்க. அப்ஜெக்ஷன் மை லார்ட். மிஸ்டர் கரண், இப்படி குறுக்க பேசி நீதிமன்றத்தை அவமதிக்க முடியாது. அப்ஜெக்ஷன் சஸ்டெயின். மிஸ்டர் கரண், இப்படி நீங்க குறுக்க பேசாதீங்க. ஏதாவது பண்ணுங்க. அப்ஜெக்ஷனாவது சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்கிட்ட சொல்றதுக்கு இப்ப எதுவுமே இல்ல. அரசாங்க வக்கீல் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் காட்டிட்டு இருக்காரு. ஆனா நான் நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இப்படி பதில் சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதை செய்யுங்க. ஐ எம் சாரி கரண். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் என் கையை விட்டு போய்கிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருந்த ஒரே சாட்சி ருச்சிகா. அவளும் இங்க இருந்து போயிட்டா. கேஸ்ல ஜெயிக்கணும்னா ருச்சிகாவை கோர்ட்டு கூட்டிட்டு வாங்க. அவளோட சாட்சியால தான் பிரீத்தாவை நாம நிரபராதி நிரூபிக்க முடியும். இல்லனா ஒன்னும் பண்ண முடியாது.